அண்மை செய்தி டிசம்பர் 16 முதல் தலைமை செயலகம் முன்பாக காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், இந்த போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். டாஸ்மாக் அதாவது பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் பணியாளர்கள் வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி தலைமைச் செயலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டின் சில்லறை மதுபானங்கள் விற்பனை 2000 ஆண்டு நவம்பர் முதல் தமிழ்நாடு அரசே நேரடியாக மேற்கொண்டு வருகிறது. இந்த டாஸ்மாக் உருவாக்கத்துக்கு பிறகாக சில்லறை மதுபானங்கள் விற்பனை பிரிவில் மேற்பார்வையாளர், விற்பனையாளர், உதவி விற்பனையாளர் என்ற முறையில் சுமார் 30,000 பணியாளர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் தற்போது அரசில் சேரப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த 23 ஆண்டுகளாக பணி தொடர்ச்சி கொண்ட டாஸ்மாக் பணியாளர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் மற்றும் வழங்க வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். அடிப்படையிலே வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி தலைமைச் செயலகத்திற்கு முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அரசனுடைய வருவாயில் 1/3 பங்கு டாஸ்மாக் வருவாய் ஈட்டித் தரும் எங்களுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அரசு தற்போது வரை செவிசாய்க்கவில்லை. எனவே உடனடியாக எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற 16ஆம் தேதி தலைமைச் செயலகத்திற்கு முன்னாக டாஸ்மாக் ஊழியர்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.